ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ காமர்ஸில் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் தி பேசிஸ் ஆஃப் கார்பரேஷன்ஸ், அதாவது கம்பெனிஸுடைய வகைகள் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் தி பேசிஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் தி பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் பார்த்தோம். இப்போ தேர்டு வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் தி பேசிஸ் ஆஃப் லயபிலிட்டி. அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அடிப்படை, அதாவது கம்பெனியோட அடிப்படை கூறுகள் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்போடைய பேசிக் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து வந்து இப்போ வந்து லயபிலிட்டியோட பேசிக் பார்க்க போகிறோம். கம்பெனியுடைய லயபிலிட்டியோட பேசிக் பார்க்க போகிறோம். ஓகேயா? கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ், அதாவது பங்குகளால் வந்து லிமிட்டட் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள் அப்படின்னு பேர். ஓகேயா? அதாவது கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ்னால் ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, ஷேர்ஸ்களால் லிமிட்டட் வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள். ஓகேயா? A company limited by shares is a company in which the liability of membership is limited by memorandum to the amount unpaid on the shares respectively held by them. The companies limited by shares may be either public companies or private companies. If the member has paid the full amount of shares, then his liability shall be nil. வந்து இந்த ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, ஷேர்ஸ் வந்து லிமிட்டட் வரையறுக்கப்பட்ட அப்படி நிறுவனங்கள் என்பது வந்து அந்த அந்த கம்பெனியோட மெமோரண்டம் ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ஸ், அந்த அமைப்பு முறையீடு அப்படின்னு இருக்கும் ஒன்று. ஓகே? ஃபஸ்ட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணப்படுகின்ற ஒரு டாக்குமெண்ட், அதுக்கு பேர் தான் மெமோரண்டம் அசோசியேஷன். அது வந்து அந்த கூற்றுள்ளபடி தான் அதனுடைய அந்த ஷேர்ஸ் முதலிய செலுத்தப்படாத அந்த ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, பங்குகள் வாங்குறாங்க இல்லையா பப்ளிக்ஸு, அதனுடைய தொகை செலுத்தப்படாத தொகை மட்டுமே வந்து பொறுப்பாக எடுத்துக்கொள்ளப்படும், அதாவது லயபிலிட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது பொது நிறுவனம் அப்படின்னு சொன்னால் பப்ளிக் கம்பெனி இல்லையா, அந்த பப்ளிக் கம்பெனியோட அல்லது ப்ரைவேட் கம்பெனி இதில் இருந்து இவை வந்து ஷேர்கள், அதனுடைய ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, பங்குகள் வரையறுக்கப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து பப்ளிக் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஷேர் வந்து வரையறுக்கப்பட்டதாக இருக்கலாம். அதாவது அந்த ஷேர்ஸினுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபேஸ் வேல்யூ, முகமதிப்புன்னு சொல்லுவாங்க, அதனுடைய ஃபேஸ் வேல்யூ முழுவதுமாக செலுத்தப்பட்டு விட்டால், அதாவது ஷேரோட வேல்யூ முழுவதுமாக அந்த கம்பெனிக்கு செலுத்தப்பட்டு விட்டால் அப்போ அங்கே என்ன இல்லை, லயபிலிட்டிங்கிறதே இல்லை. ஓகேயா? அதை தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. Thus two main features of company limited by shares as follows. அதாவது வந்து இந்த ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இந்த ஷேர்ஸால் லிமிட் வரையறுக்கப்பட்ட அந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இரண்டு முக்கிய பேசிஸ், அதாவது தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. அது என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, the liability of its memberships in limited to the amount remaining unpaid on the shares held by them. இந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, மெம்பர்ஸுடைய லயபிலிட்டி அப்படிங்கிறது, அந்த உறுப்பினர்களுடைய லயபிலிட்டி என்பது அவங்க வாங்கின ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, பப்ளிக் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க வாங்கின ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷேர்ஸ் மீது அவங்க செலுத்தப்பட வேண்டிய அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் அவங்களுக்கு என்னது லயபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சச் லயபிலிட்டி கேன் பி என்ஃபோர்ஸ்டு எய்தர் டூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி ஆர் டூரிங் தி வைண்டிங் ஆஃப் த கம்பெனி. அதாவது இந்த லயபிலிட்டி என்பது வந்து அந்த கம்பெனியுடைய வாழ்நாளில் அல்லது அந்த நிறுவனம் கலைக்கப்படும் பொழுது செலுத்தப்பட வேண்டும், அப்படி கூட இருக்கலாம். ஓகே? அந்த மாதிரி சில லயபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ ஒன்று வந்து ஷேர்ஸ் எவ்வளோ வாங்குறாங்களோ அதை மட்டும் செலுத்துறது, அதுதான் அவங்களுடைய லயபிலிட்டி ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனியுடைய வாழ்நாளில் அந்த நிறுவனம் எப்போ ரெசல்யூஷன்ஸ் கலைக்கப்படுகிறதோ அப்போ செலுத்தப்பட வேண்டிய லயபிலிட்டிஸாக இருக்கலாம். ஓகேயா? கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி, அதாவது வந்து அந்த லயபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, பொறுப்புறுதி, அதால் வந்து ஒரு நிறுவனம் வந்து வரையறை செய்யப்பட்ட நிறுவனங்கள், அந்த பொறுப்புறுதியால் வந்து வரையறை செய்யப்பட்ட நிறுவனங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? எ கம்பெனி லிமிட்டட் பை கேரண்டி இஸ் எ கம்பெனி இன் விச் எ லயபிலிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் இஸ் லிமிட்டட் பை இட்ஸ் மெமோரண்டம் to such an amount as the members may respectively undertake to contribute to the assets of the company in the event of its being owned up. Such companies are generally formed by the promotion of commerce, art, science, religion, charity, or any other useful objects. The companies limited by guarantee may either private companies or public companies.
அது லயபிலிட்டியால் ஒரு கம்பெனி வந்து டிசல்யூஷன் ஆகும் பொழுது அதற்கான அந்த கடன்களை தீர்ப்பதற்கு போதுமான அந்த அசட்ஸ் இல்லாத நிலையில் யாராவது ஒரு மெம்பர் வந்து தானே முன் வந்து அந்த அந்த மெமோரண்டம் இருக்கு இல்லையா, மெமோரண்டத்தில் குறிப்பிட்டபடி அவர் அளித்து அந்த தொகையை வந்து அந்த ஷேர் ஹோல்டரிலிருந்து அந்த பற்றாக்குறையை திரட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. மேலும் இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து இந்த ஆர்ட்ஸு, பிஸ்னஸ்ஸு, சயின்ஸு, ரிலீஜன்ஸ் இல்லையா, அடுத்து வந்து என்னது இந்த சேரிட்டி, இந்த மாதிரி நோக்கங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நன்மை பயக்கும் நோக்கத்தை கொண்டு வளர்ந்த இந்த நிறுவனங்கள் வளர்த்த நிறுவனங்களாக இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. மேலும் இந்த நிறுவனங்கள் வந்து தனி நிறுவனமாகவோ அது பொது நிறுவனங்களாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கம்பெனி அதான் பார்க்க போகிறோம். ஓகேயா. அன்லிமிட்டெட் கம்பெனி அண்ட் unlimited company is a company in which the liability of its members is not limited by its memorandum. In other words, in liability of members is unlimited. There is no limit on the liability of members. The members of such companies may be required to pay companies losses from their personal property. Because such companies have separate legal entity, its creditors cannot file a suit against the members directly. The creditors will have to apply to the court for the winding up of the company, and then the liquidator will direct the members to contribute to the assets of the company to pay off its liability. அன்லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னா வரையறா பொறுப்புடைய நிறுவனங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. இந்த வரையறா பொறுப்புடைய நிறுவனம் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா, அன்லிமிட்டட் லயபிலிட்டி என்பது வந்து இந்த மெமோரண்டம் இருக்கு இல்லையா, மெமோரண்டம், அதனுடைய மெமோரண்டம்னா அமைப்பு முறையீடு, அந்த அந்த கம்பெனி அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறையீடு, அதாவது டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து மெமோரண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே. அதில் வந்து இந்த மெம்பர்ஷிப் இருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனியுடைய மெம்பர், அவங்களுடைய லயபிலிட்டி அப்படிங்கிறது வரையறுக்கப்படாதது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஓகேயா. அதாவது அதனுடைய அந்த மெம்பர்ஷிப்பினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், லயபிலிட்டி அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், அன்லிமிட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அந்த உறுப்பினர்கள் தன்னுடைய சொந்த சொத்துக்களை வந்து இந்த மாதிரி கம்பெனியுடைய பொறுப்புகளுக்கு தன் சொந்த சொத்துக்களை கொண்டு அந்த கம்பெனியுடைய பொறுப்பை என்ன செய்யும், லயபிலிட்டி என்ன செய்ய வேண்டும், தீர்க்க வேண்டும். அதுதான் அன்லிமிட்டட் லயபிலிட்டி அப்படிங்கிறது. மேலும் வந்து இந்த நிறுவனங்கள் ஒரு தனித்த சட்ட ஒரு அதாவது இந்த நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் போன்று அங்கே வந்து நினைக்கப்படுகிறது இல்லையா, அந்த ஒரு தனி மனித தன்மை பெற்றிருக்கும். அதனால் டைரெக்டாக இந்த கடனீந்தோர் அதனுடைய மெம்பர்ஷிப் மீது வழக்கு தொடுக்க இயலாது. ஓகேயா. அதனால் வந்து மேலும் வந்து இந்த கடன் கொடுத்துருக்காங்க இல்லையா கடனீந்தர், அவங்க வந்து இந்த நிறுவனத்தை டிசல்யூஷன் கலைக்க கோரியோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் அந்த கோர்ட் வந்து அந்த டிசல்யூஷன் இது பண்ணுறாங்களே கலைப்பாளர், அவரை ஒருவரை நியமித்து அவர் மூலம் அந்த மெம்பர்ஷிப்பினுடைய அந்த சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அசட்ஸு, அதை வந்து எடுத்து இந்த கடன்களை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. அதாவது அன்லிமிட்டட் அப்படின்னாலே அதில் உள்ள மெம்பர்ஷிப்பினுடைய கடன்களை எடுத்து அந்த கம்பெனியினுடைய லயபிலிட்டியை தீர்க்கப்படுது. அதுதான் வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் பேசிஸ் ஆஃப் தி கண்ட்ரோல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் அடிப்படையில், கட்டுப்பாட்டின் அடிப்படையில் இந்த கம்பெனிஸுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் அதனுடைய வகைகள் அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஓகேயா. ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ். The public enterprises incorporated under the Indian Companies Act 1956 is called the government company. These companies are owned and managed by the central or the state government. Section 617 of the Company Act 1956 defined government companies as any company in which not less than 51% of the paid of the share capital is held by. இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ்னால் அரசு நிறுவனங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. அந்த கவர்மெண்ட் கம்பெனிஸை பொறுத்தவரை 1956 அந்த ஆண்டு வந்து இந்தியாவுடைய இந்த கம்பெனி ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டின் கீழ் பதிவு செய்தால் மட்டுமே அது அரசு நிறுவனம் எனப்படும். ஓகேயா. இந்த அரசு நிறுவனங்கள் எல்லாமே சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஓகே. அந்த அரசு நிறுவனங்கள் அனைத்துமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றாக சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த 1956 அந்த இயரில் வந்து இந்த இந்தியாவினுடைய கம்பெனி ஆக்ட் அதற்கு அந்த ஆக்டின் பிரிவு 617 அதன்படி இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து 51% மேல் வந்து அரசினுடைய
செலுத்தப்பட்ட மூலதனமாக இருக்கும். ஓகே, அரசினுடைய 51% ஆஃப் கேபிட்டல் வந்து அரசினுடைய நிர்மமாக இது மூலதனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசு அல்லது எனி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்ஸ் அதாவது எனி மத்திய அரசு அல்லது மாநில அரசு அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்லி பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு பார்ட்லி பை ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அதாவது வந்து அதாவது மத்திய அரசு இல்லைன்னா பல மாநில அரசுகள் சேர்ந்து கூட இதை நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறப்படுது. ஓகே, அதாவது மத்திய அரசு மற்றும் பகுதி ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநில அரசுகளும் சேர்ந்து அவற்றை அரசு நிறுவனங்களை என்று அப்படி நடத்தக்கூடிய நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. பார்த்தீங்கன்னா த சப்சிடரி ஆஃப் எ கவர்மெண்ட் கம்பெனி ஷால் ஆல்சோ treated as a government company. These companies are registered as private limited companies. That their management and their control vest with the government. This is a type of organizations where both the government and private individuals are shareholders. Sometimes these companies are called as the mixed ownership company. கவர்மெண்ட் கம்பெனி அதனுடைய சப்சிடரி துணை கம்பெனி நிறுவனங்கள் அதாவது கவர்மெண்ட்டுடைய கம்பெனி என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அதாவது அரசு நிறுவனத்தினுடைய அந்த சப்சிடரிஸ் கம்பெனி துணை நிறுவனங்கள் இருக்குல்லையே அதை எல்லாமே என்னன்னு சொல்லப்படுகிறது அரசு நிறுவனங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒன்று இந்த கம்பெனி எல்லாமே அதாவது தனி நிறுவனங்களாக அதாவது தனி கம்பெனியாகவோ இல்லை பதிவு செய்யப்பட்டாலும் அதன் மேனேஜ்மெண்ட் கட்டுப்பாடு அரசிடமே இருக்கும். ஓகேயா. அது அதாவது தனி நிறுவனமாக இருந்தால் கூட தனிநபர் நிறுவனமாக இருந்தால் கூட ஆனால் அதனுடைய கண்ட்ரோல் பூரா யார் கையில் இருக்கும் அரசினுடைய கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வகையான நிறுவனங்களில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் தனியாராக இருந்தாலும் சரி தனியாராகவும் இருக்கலாம் அரசாகவும் இருப்பார். ஓகே, சில நேரங்களில் இது வந்து கலப்பு உரிமை நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அது மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சாயில், ஐஓசி, ஓஎன்ஜிசி, பெல்லு போன்ற நிறுவனங்களை இதற்கு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாம். ஓகேயா. பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ், ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன்ஸ், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல். அதுதான் வந்து எஸ்ஏஐஎல் அப்படிங்கிறது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அடுத்து ஐஓசி அப்படிங்கிறது நான் சொன்னது வந்து ஆயில் கார்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன்ஸ். அப்படி பாரத் பிஹெச்இஎல்ங்கிறது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ். அப்படி இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லப்படுகிறது இந்த அரசு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிப்பு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல்டிங் கம்பெனிஸ் அப்படின்னா அதாவது வந்து as per section 2 subsidiary company or subsidiary in relation to any other company. அதாவது வந்து that is to say the holding company means a company in which the holding company அதாவது இந்த holding company அப்படின்னா இந்த பிடிப்பு நிறுவனங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. அதாவது வந்து பிரிவு 2 படி இந்த நிறுவனம் இதற்கு வந்து என்னென்னு சொல்லப்படுது ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு என்று மற்றொரு நிறுவனத்தின் வந்து சொல்லப்படும். ஓகேயா. அதான் சப்சிடரியாக ஆரம்பிக்கப்படுகிறது. மேலும் இதனுடைய இது பார்த்திங்கன்னா சரி கம்பெனி அப்படிங்கிறது இன்னொரு நிறுவனத்தில் இருந்து அதனிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு கம்பெனியை தான் என்னென்னு சொல்லப்படுகிறது ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் த காம்போசிஷன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதாவது பெரும்பான்மையான டைரக்டர்ஸை நியமிக்கவும் அல்லது நீக்கவும் அதிகாரம் இந்த ஹோல்டிங் கம்பெனி பெற்றிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் மோர் தென் 1/2 ஆஃப் த total share capital either at its own or together with one or more of its subsidiary கம்பெனிஸ். அதாவது வந்து இந்த கம்பெனியில் வந்து மொத்த இந்த ஷேர் இருக்குல்லையா அதனுடைய முதல்ல வந்து 50% அந்த 50 விழுக்காடு அப்படின்னு அதிகமான பங்குகளை இந்த ஹோல்டிங் கம்பெனி வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா ப்ரொவைடட் that such classes holding companies as may be prescribed shall not have lawyers of the subsidies beyond such members as may be prescribed. அதாவது வந்து இந்த நிறுவனம் வந்து இந்த பிடிப்பு நிறுவனம் அந்த மாதிரி உள்ள நிறுவனம்லாம் என்னென்னு சொல்லப்படுகிறது இந்த ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நிறுவனம் அப்படின்னும் அதனுடைய சப்சிடரி நிறுவனம் எனப்படும். இந்த ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறது எத்தனை துணை நிறுவனங்கள் வேண்டுமானாலும் இந்த ஹோல்டிங் கம்பெனியிலே வேண்டுமானாலும் நியமிக்கலாம் அப்படின்னு நிர்வகிக்கலாம். இந்த ஹோல்டிங் கம்பெனி எத்தனை துணை நிறுவனங்களையும் நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் இதனுடைய கண்டினியூஸ். ஓகேயா.